உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த வேளையில தேவ வசனத்தையும் தியானிக்கும்படியாக உங்களோட மத்தியில் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏகவா ராஃபா ஏலி மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். உண்மையாக யூடியூப் மூலியமாக பேசுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கார். நம்ம தேவனுடைய வார்த்தை கடந்து போகலாம். இன்றைக்கு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே சகலத்திலையும் தேவன் என்ன பண்றாரா அதிபதியாக கர்த்தர் வைக்கிறார். அதே போல நமக்குள்ள உண்மை, இந்த பொறுமை, இது ரெண்டும் நமக்குள்ள காக்கும் போது நம்மளுக்கு அதிகம் நம்மள காத்து கொண்டு நடக்கும் போது தேவன் நன்மையான காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, நம்ம இன்னைக்கு தேவனுக்குள்ள உண்மை உள்ளவர்களாகவும் பொறுமை உள்ளவர்களாகவும் நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம 20 வருஷம் நம்ம ஊழியம் பண்ணுறோம், 30 வருஷம் நம்ம ஊழியம் பண்ணுறோம், தேவனுக்கு நம்ம ஊழியம் பண்ணுறோம், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறோம். ஆனால் தேவன் கேட்பார், நீ எவ்வளோ எனக்கு நீ உண்மையாக இருந்த என்று ஆண்டவர் கேட்பார். அதே போல் அநேக அற்புதங்களை செய்கிறோம், சாசிகளை துரத்துறோம், அநேக காரியங்களை நம்ம செயல்படுகிறோம், பண்ணுறோம். ஆண்டவர் கேட்பார், நீ எவ்வளோ எனக்கு உண்மையாக இருந்த. அப்போது நம்ம இந்த உண்மை, இந்த பொறுமை நமக்குள்ளே இருக்கும்போது தேவன் சகலத்திலையும் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நான் இப்படி ஊழியம் செய்தேன், அப்படி ஊழியம் செய்தேன்னு இல்லை. நம்ம எவ்வளோ தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தோம், எந்த அளவுக்கு நம்ம பொறுமை உள்ளவர்களாக இருந்தோம் என்று தேவன் அதை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட ஒரு தேவ மனுஷன் குறித்து நான் உங்களோடு மத்தியில் பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். நம்ம வசனத்தில் என்னாகும் 12 அதிகாரம் 2-3 வாசிப்போம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ. கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். மிகுந்த சாந்தமுள்ளவனாய் காணப்பட்டார். அப்ப பார்க்கும்போது பூமியில அவர் எப்படி இருந்தார்ன்ட்டு தேவனே சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால், பூமியில் அவர் எப்படி இருந்தார்னா அவர் சாந்தமுள்ளவராய் இருந்தார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டுகிறது. இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களெல்லாம் அவர் எப்படி இருந்தார், மோசே குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால், அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் பார்க்கும்போது அவர் பொறுமை உள்ளவராய் காணப்பட்டவராக இருக்கிறார். இன்னொன்று ஆண்டவர் சொல்றாரு, மோசேயின் வீட்டில் எங்கோமோ அவர் உண்மை உள்ளவராய் இருந்தாராம். அவர் உண்மை உள்ளவர் இருந்தார். அப்போ வீட்டில் கூட அவர் என்ன பண்றாரு, இந்த பூமியின் மேல இல்ல, வீட்டில் கூட அவர் என்ன பண்றாரு, எல்லா விஷயத்திலையும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அப்போ தேவன் இந்த மோசேயை ஆண்டவர் அதிகமாக வேதத்தில் அவர் நேசித்தவராக இருக்கிறார். மோசையோடு கூட தன்னை நண்பர் எப்படி பேசுவார்களோ அதை போல மோசே கிட்ட ஆண்டவர் பேசி இருக்கிறார். எப்படி ஒரு நண்பர் எப்படி ஒரு பகிர்ந்து கொள்வார், அந்த போல மோசையோடு கூட தேவன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார், தேவன் பேசி இருக்கிறார். அப்போ பார்க்கும்போது ஒரு குற்றம், ஒரு காரியம் மோசே மேல வந்தாலும் அந்த காரியத்தை தேவனே அங்க தீர்க்கிற ஒரு காரியம் நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல காரியம், அவர் பூமியில அவர் எங்கும் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார், பொறுமை உள்ளவராயிருந்தார். அவர் வீட்டிலையும் ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், எல்லாத்துலேயும் அவர் இருந்தவர். அதுக்குதான் ஆண்டவர் பார்க்கும்போது மோசையை கர்த்தர் என்ன பண்ணாரு, அவரை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவரை வைத்து ஆண்டவர் அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் செய்த சாட்சிகள், அவர் செய்த காரியங்கள் பயங்கரமான காரியங்கள். தேவனுடைய முகமுகமாக சந்தித்து அவர் அற்புதங்களை அவர் செய்தவராக இருக்கிறார். இப்போ வேதவசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி, இந்த மாதிரி ஒரு வல்லமையா ஊழியம் செய்த யாருமே காணப்படல என்று சொல்லப்பட்டிருக்கு வேதவசனம். அப்போ மோசே அப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு ஊழியத்தை அவர் செய்து போனவராக இருக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு என்று பார்க்கும்போது 120 வயசு தான் அவர் இந்த பூமியின் மேல வாழ்ந்தவராக இருக்கிறார். அப்போ
பார்க்கும்போது அவரை இந்த பூமியின் மேல வாழ்ந்தார், எல்லா ஒரு நன்மையும் செய்தார். இன்னொன்று பார்க்கும்போது மோசேக்கு பேசவும் தெரியாது, அவருக்கு திக்குவாயா இருந்தவர். ஆனா அவரை கொண்டு தேவன் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தினவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று, மோசே அவர் பிறக்கும் போதே அவர் எப்படி பிறந்தார் என்று பார்க்கும்போது அது சொல்றாங்க, மோசே பிறக்கும் போது அழகுள்ள பிள்ளையா பிறந்தாராம். அழகு அவரோட அந்த பிறப்பை பார்க்கும்போது அவருடைய முகமே அழகுள்ள ஒரு பிள்ளையாக அவர் பிறந்து அவர் வந்தவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, மோசேயை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் செய்தவரா இருக்கிறார். எப்போ தன்னை ஆண்டவர் முகமுகமாய் மோசேக்கு சந்திக்க ஆரம்பித்தாரோ அப்போதே தேவனுக்கு அவர் உண்மை உள்ளவராகும், பொறுமை உள்ளவராகும். அவர் தேவனுக்கு பயந்து அவர் காரியங்களை ஈடுபட்ட காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது, தேவன் ஒரு மனுஷனை நடத்தும் போது அது 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 அதிசயமா இருக்கும், அற்புதமா இருக்கும். அப்போ மோசே அவர் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் எல்லா இடத்துலயும் அவர் காரியங்களை வாய்க்க பண்ணவரா இருக்கார். அதுல என்னோட அந்த வசனத்தை வாசிப்போம். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவரா இருக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அந்த மீரியாலும் ஆரோனுக்கு கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், ஒருவேளை மோசே அந்த இடத்துல தப்பு செய்தா, ஒருவேளை அந்த காரியங்கள் ஈடுபட்டிருந்தா, நானே அவருக்கு என்ன பண்ணியிருப்பேன், தரிசனத்தின் மூலியமா சப்பனத்தின் மூலியமா பேசி நான் என்ன பண்ணுவேன், நான் காரியங்களை வெளிப்படுத்துவேன். அவன் என் வீட்டில் எங்கும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் கொடுத்த காரியங்கள்ல உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் கொடுத்த ஊழியங்கள்ல உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவருக்கு கொடுத்த மனைவி பிள்ளைகளுக்கிட்ட அவர் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். அவர் கொடுத்த ஊழியங்கள், அவர் கொடுத்த கிராமங்கள், அவர் கொடுத்த எல்லா காரியத்திலும் அவர் உண்மை உள்ளவராக அவர் மோசே காணப்பட்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிறு குழந்தை கூட மோசே குறித்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு காரியத்தை சொல்ல முடியாது. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதானவரே, பரலோகத்தில் இருக்கிற தேவனே மோசே குறித்து நல்ல ஒரு ரிப்போர்ட்டை தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவன் வீட்டில் எங்கும் அவர் உண்மை உள்ளவராய் அவர் காணப்பட்டவரா இருக்கிறார். அப்ப இந்த உண்மை உள்ள மனுஷனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? இந்த பூமியில அவர் வாழ்ற நாட்களெல்லாம் அவர் என்னவா இருந்தார் என்று பார்க்கும்போது அவர் உண்மை உள்ளவராக இருந்தார், பொறுமை உள்ளவராக இருந்தார் என்று வேறு வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிற காரியமா இருக்கிறது. அதுக்குதான் நம்ம இதை பார்க்கும்போது மத்திய 5வது அதிகாரம் 5 நம்ம வாசிக்கும் போது சொல்றார் ஆண்டவர், ஒரு பொறுமை உள்ள மனுஷனுக்கு, ஒரு உண்மை உள்ள மனுஷனுக்கு தேவன் என்ன செய்கிறாராம் பாருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்களாம். அல்லேலூயா. சாந்தம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், அவர்கள் எதை சுதந்தரித்துக் கொள்வார்னா இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார். அவருக்கு கொடுத்த எல்லாத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் இந்த உலகத்துல சாந்தமா இருக்கிற மனுஷன் அவன் எந்த ஊர்ல போனாலும் எந்த இடத்துல போனாலும் அவன் பிழைத்துக் கொள்வான். ஏன்னா இன்னைக்கு இந்த சாந்தம் என்றது தேவனுக்கு மிகுந்த பிரியமான காரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனம் நம்மளுக்கு அருமையாக காரியங்களை தேவன் நம்மளுக்கு காண்பித்து அவர் போனவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்போதும் நம்மளோட. அப்போ பூமியை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும்னா, இந்த உலகத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா உண்மை தேவையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பாருங்க, இந்த வசனத்துல ஆண்டவர் உண்மை உள்ள மனுஷனுக்கு
என்ன ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பாருங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து நியாயம் செய்து இரக்கத்தை செய்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற என்ன உன்னிடத்தில் கர்த்தர் கேட்கிறார்? மனத்தாழ்மையோடு உண்மை உள்ளோடு நம்ம நடக்கணும் என்று கர்த்தர் கேட்கிறார். வேற என்ன ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறார்? ஆண்டவர் வேற எதுவுமே கேட்கறது கிடையாது. ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற காரியத்தை தேவன் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். அதேதான் மோசே கிட்ட இருந்த அவர் நல்ல குட் திங்ஸ், நல்ல குணத்தையும் நல்ல காரியத்தையும் மோசேக்கு ஆண்டவர் காண்பித்தவரா இருக்கிறார், காண்பித்து கொடுத்தவரா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் எதை ஆண்டவர் கேட்கிறார், நம்ம கிட்ட எதை ஆண்டவர் விரும்புகிறார் என்று நம்ம பார்க்க வேண்டும். அப்போ உண்மை உள்ள மனுஷன் அவன் பூமியை சுதந்தரித்துக் கொள்வான். மோசே எப்படி தன்னை உண்மையாக நடந்தாரோ அதே போல நம்ம உண்மை உள்ளவராக இருந்தவராக இருக்க வேண்டும். இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, மோசே தன்னை உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் நடந்தது நிமித்தம் அவருக்கு ஆண்டவர் ஏசப்பா தேவன் என்ன கொடுத்தார் என்று பார்க்கும்போது மோசேக்கு தன்னை பலன் குறைந்து போகவில்லையாம். 120 வயசு அவருக்கு பலன் குறைந்து போகவில்லை. மோசேக்கு தன்னை கண்கள் மங்கமாய் போகவில்லை. அப்படியாய் நடத்தினவரா இருக்கிறார். மோசே தேவனே அடக்கம் பண்ணவரா இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் வாழ்ந்த நாட்களெல்லாம் இருந்த நாட்களெல்லாம் உண்மையாகவும் தேவனுக்கு உண்மையாகவும் மனிதருக்கு எல்லாத்திலும் சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் அவர் உண்மை உள்ளவராய் அவர் காண்பித்து இந்த உலகத்துக்கு நல்ல மாதிரிகளை வைத்துட்டு அவர் போனவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மோசேயை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக நம்ம பார்க்கும்போது ஒரு காரியமாக இருந்தது. தேவனுடைய முகம் அப்படிப்பட்ட ஒரு மோசே தன்னை ஊழியங்களை அவர் செய்த வந்தவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், மீகால சொல்லப்பட்டிருக்கு, தேவன் ஒரு இடத்துல வேற என்ன நான் விரும்புவேன், வேற என்ன ஆண்டவர் விரும்புகிறார் என்று பார்க்கும்போது இந்த உலகத்துல நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுகிறோம், நம்ம கிட்ட இருக்கிற உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். நான் 20 வருஷம் ஊழியம் பண்றேன், நான் பெரிய பெரிய சபைகளை வைத்திருக்கிற ஆத்மா ஆதாயம் பண்றேன், நான் பெரிய ஊழியங்களை பண்றேன், அப்படி கிடையாது. நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்தியா, நீ சாந்தமா உள்ளவனா இருந்தியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி உள்ள மனுஷனை சகலத்திலையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நன்மையான காரியங்களை தேவன் செய்கிறவரா இருக்கிறார். பாருங்க, அதே ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர்ஸ்ல 7வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருப்பவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அவர் முற்றிலும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பூமியில ஏன் ஆண்டவர் இந்த உண்மையை விரும்புகிறார், ஏன் அந்த உண்மையை கர்த்தர் விரும்புகிறார் என்று பார்க்கும்போது இந்த உண்மை உள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் பொறுமை உள்ள மனுஷனுக்கு இந்த உலகத்துல தேவன் என்ன தருகிறார். ஏன் ஆண்டவர் பொறுமை உள்ள மனுஷனுக்கு பூமியை சுதந்தரித்துக் கொள்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மை உள்ள மனுஷனுக்கு எல்லாத்தையும் நடத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த சங்கீதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, இந்த பொறுமை இந்த உண்மை உள்ள மனுஷனுக்கு தேவன் என்ன செய்கிறாராம் பாருங்க. சங்கீதம் 147 அதில் 6வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆண்டவர் உண்மை உள்ள மனுஷனை என்ன பண்ணுகிறாராம், உயர்த்துகிறாராம். உண்மை உள்ள மனுஷன் என்ன பண்றாராம், தேவன் உயர்த்துகிறவரா இருக்கிறார். நன்மையான காரியங்களை நடத்துகிறவரா இருக்கிறார். அதிசயமான காரியங்களை அவர் நடத்துகிறவரா இருக்கிறார். அதே பாருங்க, சங்கீதத்துல 149 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். எதனால அலங்கரிப்பாராம், சாந்தம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பாராம். மேல வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனை உயர்த்துவாராம். பொறுமை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவாராம். 2வது இங்க சொல்லப்பட்டிருக்கு, பொறுமை உள்ள மனுஷனை ரட்சிப்பினால அலங்கரிக்கிறாராம்.
அழகு பார்க்கிறவரா இருக்கிறார். நம்ம கிட்ட இருக்கிற பொறுமை, நம்ம கிட்ட இருக்கிற தாழ்மை, நம்ம கிட்ட இருக்கிற குணங்களை கர்த்தரையே விரும்புறாராம். அதுதான் மோசே கிட்ட கர்த்தர் விரும்பினவரா இருக்கார். அதுதான் கர்த்தர் பார்த்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வேதத்துல கூட நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, ஏன்டா இந்த ஊழியம் என்று விட்டுட்டு போயிடலாமான்ற ஒரு வேதனை வருகிறது. சில பற்றாக்குறைகள் வரும்போது வாழவே முடியாதுன்ற சூழ்நிலை நம்ம எடுக்கிறோம். இன்னைக்கு தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம். அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் சொல்றாரு, நீ எந்த அளவுக்கு தாழ்மை உள்ளவனா இருக்கிறியோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், உன்னுடைய வெற்றியை நீ பார்க்க முடியும். அதுதான் மோசே அவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை, அத்தனை கோடி ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வரார்னா, அவருக்குள்ள அந்த பொறுமை இல்லைன்னா, அவருக்குள்ள அந்த தாழ்மை இல்லைன்னா அவரால் நடத்தி கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன்னா தேவன் அவரோடு கூட இருந்தார். அதனால தான் தேவன் மோசேயை மிகவும் விருப்பமாக செயல்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுல நம்மளுக்கு என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, தன்னை வாழ்க்கையில தாழ்மை உள்ள பொறுமை உள்ள மனுஷனை ரட்சிப்புனால அலங்கரிக்கிறவரா இருக்கு. அது போல நம்மளுக்கு என்ன வரக்கூடாதுன்னு பார்க்கும்போது, நமக்குள்ள பெருமை என்ற காரியம் நமக்குள்ள வரக்கூடாது. இந்த பெருமை நமக்குள்ள வரும்போது தாழ்மை விட்டு போகிறதா இருக்கு. பெருமை என்று வரும்போது நமக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் நம்மளை விட்டு போகிறதா இருக்கு. பெருமை என்று வரும்போது நமக்குள்ள இருக்கிற நீதிகள், நேர்மைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகிறதா இருக்கு. பாருங்க, 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்கு. 5:5 வாசிப்போம். 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில வாங்கி கொள்ளணும் என்றால், நம்மளோட வாழ்க்கையில தாழ்மை, பொறுமை இது இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றிலையும் தேவன் செய்கிறவர். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவரா இருக்கிறார். அதே தாழ்மை உள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களையும் தேவன் அவர் செய்கிறவரா இருக்கிறார். அவ பாருங்க, தேவன் நமக்குள்ள ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும் என்றால், ஒரு காரியத்தை தேவன் பார்க்கணும் என்றால், நம்ம கிட்ட இருக்கிற தோட்டத்தை, நம்ம கிட்ட இருக்கிற அந்த காரியத்தை அவர் பார்க்கக்கூடியவரா இருக்கார். எதை பார்க்கிறாருன்னு பார்க்கும்போது, நமக்குள்ள இருக்கிற அந்த தாழ்மை, நமக்குள்ள இருக்கிற அந்த காரியத்தை தேவன் பார்க்கிறவரா இருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை ஒரு வாட்டி வாசிப்போம். பேதுருல ஒரு வாட்டி வாசிப்போம். அந்தபடி இளைஞரே, அந்தபடி இளைஞர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எல்லாரும் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை நீங்க அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தேவன் கொடுக்கிறார். தாழ்மை உள்ள மனுஷனுக்கு கிருபை தேவன் கொடுக்கிறார். அது தேவனத்திலேயே கிடைக்கக்கூடிய கிருபையா இருக்கிறது. நீங்க கிருபையில தான் நம்ம இருக்கிறோம், கிருபையில தான் நம்ம ஓடுகிறோம். ஆனா பெருமை என்ற மனுஷன் என்ன பண்றார்னா, அவனை கிருபையால தேவன் நடத்துகிறார். நம்மளுக்கு இந்த தாழ்மை குணங்கள் வரும்போது நம்மளை கிருபையாக தேவன் இந்த சத்தியத்தில் நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கார். 2வது நம்மளை பார்க்கும்போது தேவன் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பொறுமைன்ற இந்த தாழ்மை உடைய நீங்க அடைந்து கொள்ளுங்க. அந்த ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எந்த ஒரு காரியத்துல நம்ம போனாலும், நம்முடைய ஆபீஸ்லயே ஆகட்டும், நம்முடைய குடும்பஸ்தானங்களே ஆகட்டும், நம்முடைய கிராமங்கள்லயே ஆகட்டும், எல்லா இடங்கள்லையும் நமக்குள்ள இருக்கிற தேவனை வெளிப்படுத்தும் போது, நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய காரியத்தை வெளிப்படுத்தும் போது நம்மளை பார்த்து சொல்வாருங்க, இந்த மனுஷன் எவ்வளவு தாழ்மை உள்ளவனா இருந்து தன்னை ஊழியங்களை உண்மையாக செய்து அவர்கள் போனவர்களா இருக்கிறார் என்று நம்மளுக்கு சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, என்னைக்கு நம்ம தாழ்மையை நம்ம இழக்கிறோமோ, என்னைக்கு நம்முடைய பொறுமையை நம்ம இழக்கிறோமோ, என்னைக்கு நம்முடைய இந்த உலகத்துல சில காரியங்களுக்கு, கோபத்துக்கு, உலகத்துல துஷ்டத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது
நமக்குள்ள வந்து பெருமை என்றது அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த பெருமை பிசாசின் மூலியமா வரக்கூடியதா இருக்குது. இந்த பெருமை உள்ள காரியத்துக்கு தேவன் எப்போதும் அவர் நம்மளுக்கு விரோதமாக அவர் எதிர்த்து நிற்பாரு. ஆனா தாழ்மை உள்ள மனுஷனுக்கு எப்போதும் எந்நாள் வரைக்கும் அவன் இந்த பூமியில மறிக்கிற வரைக்கும், இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் தேவனுடைய கிருபை அந்த மனுஷனை சூழ்ந்து கொண்டிருக்கும். அந்த கிருபை அவனை எல்லாவற்றிலும் நடத்தி கொண்டேதான் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், துஷ்டங்கள், ஆண்டவருடைய கோபங்கள், இரைச்சல்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுகிறவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடையக்குள்ள அந்த தாழ்மை இருக்கிறதா? நீங்க நினைச்சிருந்த ஒரு மனுஷனுக்குள்ள கோபம் வரும். அப்போ அந்த மாதிரி கூட மோசே எப்படி இருந்தாரோ, எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்தாரோ, எப்படி மோசே தேவனோடு கூட அவர் போய் எல்லா காரியம் முகமுகமாய் பேசினாரோ, அதே போல தேவன் நம்மளோடு கூட இந்த நாட்கள்ல நம்மளோடு கூட பேசக்கூடிய காரியமா இருக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் நாங்கள் வேத வாசனத்தை வாசித்தோம். மோசே தன்னை வீட்டிலையும் ஆண்டவரே அவர் கிராமங்களிலும் பட்டணங்களில் அவர் உண்மை உள்ளவராக, மிகவும் தாழ்மை உள்ளவராக காணப்பட்டாரோ, அதே போல குணங்களும் அந்த சுபாவங்களும் நமக்குள்ள இருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால்ப்பா இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.